கே.என். நேருவோட அந்த நகராட்சி நிர்வாகத்துறையில ஊழல் குற்றச்சாட்டுகளை ஈடி வச்சுட்டு இருக்காங்க. எஃப்ஐஆர் போடணும்னு காவல்துறைக்கு கடிதம்லாம் குடுத்தும், இன்னும் எஃப்ஐஆர் போடாம இருக்காங்க. இதுல ஏன் காவல்துறை ஆக்டிவா இருக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க? காவல்துறைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? காவல்துறை ஒருவேளை அப்படி ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா, அதுதான் இந்த உலகத்தினுடைய 9வது அதிசயமா இருக்கும். இல்லையா? அமைச்சர் மீது எப்படி அவங்க கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க? 9வது அதிசயம் தான் அது. அதனால அ காவல்துறையை பொறுத்தவரையில அவங்களுக்கு திருப்பரங்குன்றம் மாதிரியான விஷயங்கள்ல எ பாதுகாப்பு ஆளுங்கட்சியினருக்கு பாதுகாப்பு குடுக்குறதுல தான் அவங்களுடைய கவனம் இருக்குதே தவிர, இதுலலாம் அவங்களுக்கு கவனம் இல்ல. யாரு எவ்வளோ கொள்ளையடிச்சா அவங்களுக்கு என்ன இருக்கு? இப்ப எஃப்ஐஆர் போடாமலே இருக்காங்க. அதுல ஈடி எதுவும் எஃப்ஐஆர் இல்லாம பண்ண முடியாது. என்ன மாதிரி? எஃப்ஐஆர் போடணும். அதுக்கு உண்டான ஆதாரபூர்வமான பல விஷயங்களை கொடுத்தும் கூட இவர்கள் முதல் தகவல் அறிக்கை பதியாது என்பது அவருடைய கடமையிலிருந்து அவர்கள் தவறிக்கொண்டே இருக்கிறார்கள். எப்படி திருப்பரங்குன்றம் விவகாரத்தில நீதிமன்ற உத்தரவை மதிக்கவில்லையோ, அதுபோல ஆதாரம் இருந்தும் ஒரு குற்றச்சாட்டை பதிய மறுப்பது என்பது அதுவும் சட்டவிரோத செயல் தான். ஆட்சி மாறினா எதுவும் மாறும்னு நினைக்கிறீங்க? உறுதியா மாறும்.